விழுப்புரத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்கள். ரஞ்சினி, விழுப்புரத்தில் நள்ளிரவு முதலே தொடர்ந்து விட்டு கனமழை என்பது பெய்து வந்தது. தற்போதுதான் மழை என்பது ஓய்ந்திருக்கிறது. நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்து தற்போது கடல் போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உள்ளது. பேருந்து உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது உள்ளது. பேருந்து பயணிகள் சாலையிலேயே நின்று பேருந்துக்கு ஏறும் நிலையே தற்போது அங்கு உள்ளது. தொடர்ந்து இதனால் அங்கு பேருந்து நிலையம் வரக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மழைக்கும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் கடல் போல மாறும் காட்சி என்பது தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்களும் பயணிகளும் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அதாவது பேருந்து நிலையம் முழுவதுமாக அந்த மழை நீர் என்பது சூழ்ந்துள்ளதால் பேருந்து நிலையம் உள்ளேவே வந்து பயணிகள் செல்ல முடியாத ஒரு நிலை என்பது உள்ளது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பேருந்து பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை உள்ளது. சிவரஞ்சனி, தொடர்ந்து இந்த மழை நீரை அகற்றி உடனடியாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்களும் பயணிகளும் வலியுறுத்தி வராங்க. சிவரஞ்சனி, தற்போது விழுப்புரத்தில் மழை நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது புதிய பேருந்து நிலையம். இது தொடர்பான விவரங்களை குணாநிதி வழங்கி வருகிறார். குணாநிதி, தற்போது வழக்கமாக இயக்கப்படும் பேருந்து இயக்கத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா இதன் காரணமாக? நிச்சயமாக, அதாவது மிக குறைந்த அளவிலான பேருந்துகளே தற்போது வந்து அங்கு இயக்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய பேருந்து நிலையம் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்த நிலையில் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட முடியாத ஒரு சூழல் என்பது உள்ளது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது அங்கு காணப்படுகிறது. இதனால் பயணிகள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் சாலையிலேயே நிற்பதால் தொடர்ச்சியாக வரக்கூடிய பேருந்துகள் அங்கு போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் என்பது உள்ளது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பயணிகள் நனைந்தபடியே பேருந்து ஏறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை முடியாதவர்கள், வயதானவர்கள் இந்த மழை நீரால் வந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.